கல்முனை மக்களை பீதியாக்கும் நோக்கத்துடன் இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்ற போது புனித ரமலான் மாதத்திலே இனங்களுக்கிடையிலே பிரச்சனை வரக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் முஸ்லிம் சமூகம் பயங்கரவாதிகளை அப்படியே உங்களுக்கு தெரியும், சஹ்ரானுடைய விடயத்தை சாய்ந்தமருது மண்ணிலே சாய்ந்தமருது மக்களே பிடித்துக் கொடுத்தார்கள். அட்டாளைச்சேரிக்கு வந்தபோது அட்டாளைச்சேரி மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த கால பயங்கரவாத சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் ஆயுதத்தை போராடி கொண்டிருந்த போது விடுதலை புலிகளால் அரசாங்க இராணுவத்தால் சுடப்படுகின்ற விடுதலை புலிகளுடைய சடலங்களை விடுதலை புலிகள் அவருடைய குடும்பத்தினர்கள் பார்வையிட்டார்கள். அதேபோன்று ஏவிபியினருடைய சடலங்களை இராணுவத்தால் சுடப்பட்ட சடலங்களை அரசாங்கம் அவர்களுடைய மக்கள் குடும்பத்திலும் கையளித்தார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் சஹ்ரானுடைய குண்டை வைத்த யாருடைய சடலங்களையும் பாரமெடுக்கவில்லை. இதிலிருந்து முஸ்லிம் சமூகம் பயங்கரவாதத்தோடு தொடரவில்லை என்பதை இந்த சபையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ மீன்பிடி அமைச்சரவரிடம் நான் முக்கியமான விடயங்கள் பேச வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே சுமார் 300 ஆழ்கடல் இயந்திர படகுகள் இருக்கின்ற மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலே ஒரு மீன்பிடி துறைமுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழைச்சேனைக்கு சென்று அங்கே துறைமுகத்திலே அவருடைய படகுகளை தரிக்க வைக்கின்றார்கள். வாழைச்சேனை தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அவர்கள் இந்த சபையிலே அந்த துறைமுகத்துக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைகளை பற்றி இங்கே பேசினார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் வாழைச்சேனைக்கு வெளியூரிலிருந்து வருகின்ற மீனவர்களுக்கு பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அந்த பிராந்தியங்களில் மீனை விற்க முடியாது, மீனை கூற முடியாது என்கின்ற சட்ட திட்டங்களை வாழைச்சேனை துறைமுக மீனவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு அந்த இடம் போதாமல் இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம், இந்த அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். அந்த மாவட்டத்திலே உருவாக்கப்பட்ட பெரிய துறைமுகங்கள் 2 இருக்கிறது. வர்த்தகம் சம்பந்தமான துறைமுகம் ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் அபிவிருத்தி செய்திருந்தால் ஆயிரக்கணக்காருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம், நாட்டுடைய பொருளாதாரத்தை வருமானத்தை அதிகரிக்கலாம். அது மாத்திரமல்லாமல் மீனவர் துறைமுகம் மொழியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை திறப்பது மாத்திரம்தான் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பிரச்சனை கௌரவ மீன்பிடி அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய அமைச்சர் கீழ் தான் அந்த மீன்பிடி துறைமுகம் இருக்கிறது. ஒவ்வொரு மீன்பிடி அமைச்சர்களும் அந்த ஒளியில் துறைமுகத்தை பார்வையிடுவார்கள். நீங்கள் மாத்திரம்தான் நான் வரவில்லை. கடந்த காலங்களில் 5 மீனவர் அமைச்சர்கள் வருவார்கள், புகைப்படம் எடுப்பார்கள், எங்களையும் அழைப்பார்கள், இதோ துறக்கப் போகின்றோம் என்பார்கள். எந்த விதமான தீர்மானம் இல்லாமல் அந்த துறைமுகம் அப்படியே கிடக்கிறது. எனவே அந்த துறைமுகத்தை திறந்து வைப்பதற்கு பிரச்சனை ஒளிவில் மக்களுடைய கடல் அரிக்கின்ற பிரச்சனை இருக்கிறது. ஒளிவில் மக்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள், மீனவர் துறைமுகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு எல்லா இடம் கொடுத்து அவருடைய கடல் அரிப்பினால் அவர்கள் நிலங்கள் போகின்ற போது அதனை பாதுகாப்பதற்கு ஒரு அணை கட்டி அல்லது தடுப்பணை கட்டிவிட்டு நீங்கள் திறங்கள் என்கின்றார்கள். எனவே இந்த மீன்பிடி அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கான விசேட நிதியை ஒதுக்கி அந்த துறைமுகத்தை கரையோரத்தை பாதுகாப்பை பலப்படுத்திவிட்டு இந்த மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைங்கள். வடகிழக்கு மாகாண மக்கள் எல்லோருக்கும் பாவிக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக மாறும். அது மாத்திரமல்லாமல் அந்த துறைமுகத்தை நீங்கள் உருவாக்கினால் ஒரு நாளைக்கு 10 மில்லியன் வருமானம் பெறக்கூடிய வசதிகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஜனாதிபதியுடன் சொல்லி அரசாங்கத்துடன் சொல்லி அல்லது இந்த வரவு செலவு திட்டத்திலே உண்மையிலே அந்த துறைமுகங்கள் 2ம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சொத்து அது. இதைகளை நாங்கள் சொன்னால் நீங்கள் வேறு விதமாக பார்க்கிறீர்கள். எனவே விசேட நிதி ஒதுக்கீட்டு ஒளிவில் துறைமுகத்தையும் மீனவர் துறைமுகத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இருக்கின்ற விடயம், வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.